வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்காத ஸ்டாலின் அவர்களே, இனி இந்த சமுதாயத்தின் துரோகி, நீ வன்னியருடைய துரோகி ஸ்டாலின், மு க ஸ்டாலின் அவர்கள். யாரும் ஒரு வன்னியரும் ஸ்டாலின் அவர்களுக்கு ஓட்டு போடக்கூடாது, திமுக ஓட்டு போடக்கூடாது. என்னையா ஏமாத்து வேலை? யாரையா ஏமாத்துறீங்க? உங்களுக்கு மனசு இல்லைன்னு சொல்லிட்டு போ, அதிகாரம் இல்லைன்னு சொல்லாதீங்க. அதாவது எப்படின்னா, அதிகாரம் வைத்துக்கொண்டு அதிகாரம் இல்லை என்று சொல்பவர்கள் யாரு? கோழைகள். இவங்கெல்லாம் கோழைகள். அதிகாரம் இல்லை என்றாலும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது, நான் இது செய்வேன் என்று சொல்பவர், அதிகாரம் வைத்துக் கொண்டு இல்லை என்று சொல்லுபவர் கோழை. மு க ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் ஒரு கோழை. உங்களுக்கும் சமூக நீதி பேசுவதற்கும் தகுதி கிடையாது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதியின் துரோகி. திமுக சமூக நீதியின் துரோகி. திமுக உன்னால குடுக்கிறதுக்கு மனசு கிடையாது, துப்பு கிடையாது. நீ எதுக்கே ஆட்சி செய்யற? உனக்கு எதுக்கே ஒரு நிர்வாகம்? உன்கிட்ட எல்லா அதிகாரமும் இருக்கிறது, எல்லா நிர்வாகம் இருக்கிறது, எல்லா தரவுகள் இருக்கிறது, எல்லா டேட்டாவும் இருக்குது. மனசு மட்டும் கிடையாது. இந்த சமுதாயத்தினோட ஓட்டு மட்டும் வேணும். இந்த சமுதாயம் உனக்கு கொடி பிடிக்கணும், கோஷம் போடணும், சாராயத்தை கொடுப்ப, மடிமையாக்குவ. ஆனா நீ முதலமைச்சரா வருவ, உன் புள்ள துணை முதலமைச்சர், அடுத்தது வருவாங்க வருவாங்க வருவாங்க. ஆனா இவங்க அப்படியே கூலிய, அதே ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கணும், குடிசையில் வாழ்ந்துட்டு இருக்கணும், சுயமரியாதை வாழ முடியாது, வாழக்கூடாது. அந்த எண்ணம் தானே உங்களுக்கு. இவ்வளோ காலமா ஏமாத்தி 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 கொடுக்குறோம் கொடுக்குறோம் கொடுக்குறோம். ஏயா அப்பயே நீ 3 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லிட்டு போவேன், என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு போறது தானே. நிச்சயமா நாங்க கொடுக்குறோம், நிச்சயமா நாங்க கொடுக்குறோம், நிச்சயமா நாங்க கொடுக்குறோம். என்ன கொடுப்ப? திருப்பதி லட்டு, அல்வா,